அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கங்கள். இந்த வீடியோ யாருக்காக அப்படின்னா, பிஜி டிகிரி போஸ்ட் கிராஜுவேட் டிகிரி படிக்கிறவங்க, போஸ்ட் கிராஜுவேட் டிகிரி படித்து முடித்தவங்க, ப்ரொஃபஸர் ஆகணும், லெக்சரர் ஆகணும் அப்படின்னு கனவு காண்றவங்க, டீச்சர் ஆகணும் அப்படின்னு ட்ரீம்ஸ் வச்சுருக்கவங்க, உங்கள் எல்லாருக்காகவும் தான் இந்த வீடியோ. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு கைடன்ஸாக அமையும் அப்படின்னு நான் நம்புகிறேன். என்னடா இது, டீச்சர் ஆகணும்னு நினைக்கிறவங்க எதுக்காக ப்ரொஃபஸர் ஆகணும்னு ஆசைப்படணும் அப்படின்னு நீங்கள் கேட்குறது எனக்கு புரியுது. இதுக்காக தான் இங்கிலீஷில் ஒரு அழகான ப்ரோவர்ப் இருக்குது. அதாவது, எய்ம் ஃபார் த ஸ்டார்ஸ், இஃப் யூ ஃபெயில் யூ வில் லேண்ட் ஆன் த மூன். அதாவது, நட்சத்திரங்களை தொடணும் அப்படின்னு நீங்கள் நினச்சாதான் உங்களால் தொட முடியாமல் போனால் நிலவையாச்சும் உங்களால் தொட முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. உங்களோட ட்ரீம்ஸை ரொம்ப ஹையாக செட் பண்ணுங்கள். உங்களோட எய்ம்ஸையும் கோல்ஸையும் உயரத்தில் செட் பண்ணுங்கள். அப்போ தான் நீங்கள் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணுவீங்க, உங்களோட 100% நீங்கள் கொடுப்பீங்க. ஸோ இந்த யூஜிசி நெட் எக்ஸாம் அப்படின்னா என்ன அப்படின்னு நம்ம பார்ப்போம். ஸோ இந்த நெட் எக்ஸாம் அப்படிங்கிறது ஒரு நேஷ்னல் லெவல் எக்ஸாம். எல்லாருமே செட் எக்ஸாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. அதாவது ஸ்டேட் எலிஜிபிலிட்டி டெஸ்ட், செட் எக்ஸாம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த செட்டுக்கும் நெட்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டேட் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டில் நீங்கள் பாஸ் ஆனீங்க அப்படின்னா அந்த ஸ்டேட்டில் இருக்கிற யூனிவர்சிட்டிஸ், அந்த ஸ்டேட்டில் இருக்கிற காலேஜஸ்க்கு மட்டும்தான் உங்களால் அப்ளை பண்ண முடியும் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸருக்கு. பட் நீங்கள் நெட் எக்ஸாம் கிளியர் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களால் இந்தியாவில் இருக்கிற எல்லா காலேஜிலும் எல்லா யூனிவர்சிட்டிக்கும் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸருக்காக அப்ளை பண்ணுறதுக்கு நீங்கள் எலிஜிபிள் ஆகிடுவீங்க. ஸோ 2018 வரைக்கும் இந்த எக்ஸாமில் ஆன் த பிஹாஃப் ஆஃப் யூஜிசி சிபிஎஸ்சி தான் கண்டக்ட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. பட் இப்போது என்டிஏ, நேஷ்னல் டெஸ்டிங் ஏஜென்சி, இவங்க தான் இந்த எக்ஸாம்ஸை கண்டக்ட் பண்ணுறாங்க. வருஷத்தில் 2 வாட்டி இந்த எக்ஸாம் நடக்கும். ஃபஸ்ட்டு ஜூன் மாதம், அதுக்கப்புறமா டிசம்பர் மாதம் இந்த எக்ஸாம் நடந்துகிட்ருக்கு. இந்த எக்ஸாமுக்கான எலிஜிபிலிட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த எக்ஸாமை எழுத போகிற கேண்டிடேட்ஸ் அவங்களோட பிஜி டிகிரியில் 55% மார்க் வாங்கியிருக்கணும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ரிசர்வ்ட் கேட்டகரி கேண்டிடேட்ஸில் வந்தீங்க அப்படின்னா இந்த மார்க்கில், இந்த பர்சன்டேஜ் ஆஃப் மார்க்கில் உங்களுக்கு 5% எக்ஸெப்ஷன், 50% இருந்தால் போதும். அதே மாதிரி ஏஜ், அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸருக்கு ஏஜ் லிமிட் அப்படின்னு கிடையவே கிடையாது. உங்களுக்கு என்ன வயசாக இருந்தாலும் ஒரு பிஜி டிகிரி இருந்துச்சு, இல்லை பிஜி டிகிரி படிச்சுட்ருக்கீங்க அப்படின்னா தாராளமாக இந்த எக்ஸாமுக்காக நீங்கள் எழுதலாம். இந்த எக்ஸாமில் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் மட்டும் இல்லாமல் ஜேஆர்எஃப், அதாவது ஜூனியர் ரிசர்ச் ஃபெலோஷிப் அப்படின்னு ஒன்றும் கொடுக்குறாங்க. அதை பற்றியும் நான் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன். இந்த அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் அண்ட் ஜேஆர்எஃப் இந்த ரெண்டுமே ஒரே எக்ஸாமில் தான் உங்களுக்கு நடக்க போகுது. அதாவது ஒரே எக்ஸாமுக்கு 2 கட் ஆஃப் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் 50 மார்க் வாங்கினீங்க அப்படின்னா அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர், 60 மார்க் வாங்கினீங்க அப்படின்னா ஜேஆர்எஃப். இது நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். இது வந்து உங்களோட கம்யூனிட்டி வைஸ், கேஸ்ட் வைஸ் உங்களுக்கு கட் ஆஃப் மாறும். வருஷம் இந்த கட் ஆஃப் மாறும். 53 அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸருக்கு இருக்குது அப்படின்னா 63 or 64 ஜேஆர்எஃப்க்கு இருக்கும். ஏறக்குறைய ஒரு 10 மார்க்ஸ் தான் டிஃப்ரென்ஸ். ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் இந்த எக்ஸாம். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த எக்ஸாமை ஒரு 8 லட்சம் பேர் எழுதுகிறாங்க அப்படின்னா 40,000க்கும் மேலே அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸருக்கு குவாலிஃபை ஆவாங்க. அண்ட் ஜேஆர்எஃப்க்கு குவாலிஃபை ஆவாங்க இல்லையா? ஸோ அவங்க ஜேஆர்எஃப்காகவே இந்த எக்ஸாமை எழுதுவாங்க. அதாவது பிஹெச்டி படிக்கணும், மாதம் ஒரு அமௌண்ட் வாங்கணும் அப்படிங்கிறதுக்காகவே இந்த எக்ஸாமை படித்து எழுதுவாங்க. சப்போஸ் ஜேஆர்எஃப் வாங்க முடியாத சிலர், அவங்களுக்கெல்லாம் வேறு ஃபெலோஷிப் ப்ரொவைட் பண்ணுவாங்க. அதாவது ஜூனியர் ரிசர்ச் ஃபெலோஷிப்பை வாங்க முடியாதவங்க, ஃபார் எக்ஸாம்பிள் நேஷ்னல் ஃபெலோஷிப் ஃபார் அதர் பேக்வேர்ட் கிளாஸஸ் அப்படின்னு இருக்குது. இந்த ஓபிசி கேண்டிடேட்ஸ் எல்லாம் கொஞ்சம் நல்ல மார்க் வாங்கி அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் பாஸ் ஆயிருந்தாங்க அப்படின்னா அந்த ஃபெலோஷிப் மூலமாக அவங்க கேண்டிடேட்ஸை லிஸ்ட் அவுட் பண்ணிப்பாங்க. அதுக்கப்புறமா நேஷ்னல் ஃபெலோஷிப் ஃபார் ஸ்கெடியூல்டு கேஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ், அதுலேயும் கேண்டிடேட்ஸை எடுத்துப்பாங்க. இன்னொரு ஃபெலோஷிப்பும் இருக்குது, மௌலானா ஆசாத் நேஷ்னல் ஃபெலோஷிப் ஃபார் மைனாரிட்டி ஸ்டூடெண்ட்ஸ். இந்த முஸ்லீம் மைனாரிட்டி ஸ்டூடெண்ட்ஸ் இவங்களுக்கெல்லாமும் தனியாக ஃபெலோஷிப் கொடுக்கப்படும். இதே அமௌண்ட் ஜேஆர்எஃப் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு என்ன அமௌண்ட் மந்த்லி வருமோ அதே அமௌண்ட் இந்த ஃபெலோஷிப்ஸ் மூலமாகவும் உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது ஒன்று தான், அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸருக்கு மட்டும்தான் ஏஜ் லிமிட் கிடையாது. ஜேஆர்எஃப் எழுதணும் அப்படின்னா உங்களுக்கு 30 ஏஜுக்கு மேலே இருக்கக்கூடாது, 30 வயசுக்கு மேலே இருக்கவே கூடாது. ஸோ கம்மிங் டு சேலரி, நீங்கள் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸருக்கு குவாலிஃபை ஆகிட்டு ஒரு காலேஜில் நீங்கள் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸராக போனீங்க அப்படின்னா உங்களுக்கு எவ்வளோ சேலரி கொடுப்பாங்க? 30 to 40K அப்ராக்சிமேட்டாக கொடுப்பாங்க. இன்னும் நல்ல காலேஜ், இன்னும் கொஞ்சம் பெரிய இன்ஸ்டியூஷன் போனீங்க அப்படின்னா இதை விட ஜாஸ்தியாகவே கொடுப்பாங்க. இப்போது ஜேஆர்எஃப், ஜூனியர் ரிசர்ச் ஃபெலோஷிப், அந்த ஃபெலோஷிப்போட அமௌண்ட் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் எஸ்ஆர்எஃபாக கன்வெர்ட் பண்ணிக்கக்கூடிய ஆப்ஷனும் உங்களுக்கு இருக்கும்.
டீட்டெயிலாக சொல்லணும் அப்படின்னா ஜேஆர்எஃப் முடித்து நீங்கள் பிஹெச்டி அப்ளை பண்ணுறீங்க இல்லையா, அந்த அப்ளை பண்ண டேட்லேருந்து 2 வருஷம் உங்களுக்கு மந்த்லி 31,000 பேசிக் வரும். இந்த பேசிக் ப்ளஸ் ஹெச்ஆர்ஏலாம் சேர்த்தா உங்களுக்கு 35,000 35,000 மாதம் 2 வருஷத்துக்கு கொடுப்பாங்க. இந்த 2 வருஷத்தில் உங்களால் பிஹெச்டி கம்ப்ளீட் பண்ண முடியாது. ஸோ நீங்கள் பிஹெச்டி உங்களோட ரிசர்ச் உங்களோட தீசிஸ் வந்து நல்லா இருந்துச்சு அப்படின்னா, உங்களோட கைட் சைன் போட்டார் அப்படின்னா இந்த ஜேஆர்எஃப் வந்து எஸ்ஆர்எஃபாக நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். எஸ்ஆர்எஃப் அப்படின்னா சீனியர் ரிசர்ச் ஃபெலோஷிப். இதில் பேசிக்கே உங்களுக்கு 35,000 வரும். ஸோ நீங்கள் மொத்தமாக ஒரு 40,000 மந்த்லி அடுத்த ஒரு 3 வருஷத்துக்கு நீங்கள் எவ்வளோ நாள் உங்கள் பிஹெச்டி முடிக்க போகிறீங்களோ அவ்வளோ வருஷத்துக்கு நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம் எஸ்ஆர்எஃப் மூலமாக. இந்த மந்த்லி இல்லாமல் வருஷத்துக்கு 10,000 ரூபாய் கண்டிஜென்சி ஃபண்ட் அப்படின்னு உங்களுக்கு ஒன்று கொடுப்பாங்க. இதுவும் 2 வருஷம் கொடுப்பாங்க. 2 வருஷத்துக்கு அப்புறமா இது 20,500 ரூபாவாக உங்களுக்கு அடுத்த 3 வருஷத்துக்கு வரும். இந்த 10,000 ரூபாய் கண்டிஜென்சி ஃபண்ட் அப்படிங்கிறது உங்களுக்கு இயர்லி பேசிஸில் வரும், மந்த்லி பேசிஸில் வராது. ஸோ இந்த நெட் எக்ஸாம் கிளியர் பண்ணால் உங்களுக்கு காலேஜஸில் மட்டும்தான் வேலை கிடைக்குமா அப்படின்னா கிடையவே கிடையாது. உங்களுக்கு ஸ்கூல்ஸ்லேயும் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. சிபிஎஸ்சி ஸ்கூல்ஸ், கேந்திரிய வித்யாலயா அந்த மாதிரி ஸ்கூல்ஸில் கூட நெட் எக்ஸாம்னால் கண்டிப்பாக எடுத்துப்பாங்க. இது மட்டும் இல்லாமல் பிஎஸ்யூ பப்ளிக் செக்டார் அப்படின்னு சொல்லுவாங்க. இட் மீன்ஸ் இந்தியன் ஆயில் கார்ப்பரேஷன் லிமிடெட், பாரத் ஹெவி எலக்ட்ரிக்கல்ஸ் லிமிடெட், நேஷ்னல் தெர்மல் பவர் கார்ப்பரேஷன் லிமிடெட், ஆயில் அண்ட் நேச்சுரல் கேஸ் கார்ப்பரேஷன் லிமிடெட், பாரத் எலக்ட்ரானிக்ஸ் லிமிடெட், ஹிந்துஸ்தான் பெட்ரோலியம் லிமிடெட், இந்த டிஆர்டிஓ இவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த ஜேஆர்எஃப் கேண்டிடேட்ஸை மட்டும் டைரெக்டாக அவங்களோட நெட் ஸ்கோர் வச்சு ரெக்ரூட் பண்ணிப்பாங்க. ஸோ பிஹெச்டி படிக்கும் போதே நீங்கள் வந்து அவங்க ஜாபில் சேர்கிறதுக்கான வாய்ப்புகளும் நிறையவே இருக்குது. இந்த எக்ஸாமில் உங்களுக்கு 2 பேப்பர்ஸ் இருக்கும். பேப்பர் 1, பேப்பர் 2. பேப்பர் 1ல் உங்களுக்கு 50 கொஷின்ஸ் கேட்டிருப்பாங்க. பேப்பர் 2ல் 100 கொஷின்ஸ் இருக்கும். டோட்டலாக 300க்கு இந்த மார்க்ஸை கன்வெர்ட் பண்ணுவாங்க. பேப்பர் 1 பார்த்திங்கன்னா ஜென்ரல், அதாவது நீங்கள் பிஜி டிகிரி எந்த சப்ஜெக்ட் பண்ணியிருந்தாலும் எல்லாருக்கும் ஜென்ரல். ஸோ இந்த பேப்பர் 1ல் என்னென்ன வரும் அப்படின்னா டீச்சிங் ஆப்டிடியூட், ரிசர்ச் ஆப்டிடியூட், இந்த ரீடிங் காம்ப்ரஹென்ஷன், கம்யூனிகேஷன், reasoning and mathematical aptitude, logical reasoning, data interpretation, ICT, information and communication technology, people development and environment, லாஸ்ட்டாக ஹையர் எஜுகேஷன் சிஸ்டம். ஸோ உங்களுக்கு ஒரு 10 டாபிக் கொடுத்துருக்காங்க. இந்த 10 டாப்பிக்லேருந்தும் 5 கேள்வி உங்களுக்கு அப்ராக்சிமேட்டாக வரும். ஒரு டாப்பிக்லேருந்து 5 கொஷின்ஸ் வரும். இது வந்து ரொம்ப கஷ்டமாலாம் இருக்கவே இருக்காதுங்க. ரொம்ப ஈஸி. பேப்பர் 1 வந்து ரொம்ப ஈஸி. ஒரு பேசிக் நாலேஜ் இருந்தால் போதும், பேப்பர் 1 நீங்கள் குவாலிஃபை ஆகிடுவீங்க. இப்போது பேப்பர் 2 100 கொஷின்ஸ் பேப்பர் 2ல் இருக்கும். இந்த 100 கொஷினுமே நீங்கள் பிஜி டிகிரி என்ன மேஜரில் பண்ணியிருக்கீங்களோ அது ரிலேட்டடாக தான் இருக்கும். இந்த யூஜிசி நெட் எக்ஸாம், இந்த எக்ஸாமில் மொத்தம் 81 சப்ஜெக்ட்ஸ் இருக்குது. அதில் நீங்கள் எந்த சப்ஜெக்ட் பிஜி டிகிரியில் படிக்கிறீங்களோ அந்த சப்ஜெக்டை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். அந்த சப்ஜெக்ட் தான் நீங்கள் சூஸ் பண்ணணும். அந்த சப்ஜெக்ட்லேருந்து தான் உங்களுக்கு பேப்பர் 2ல் 100 கொஷின்ஸ் வரணும். அதுவும் ரொம்ப சிம்பிளாக இருக்கும். அதாவது நீங்கள் பிஜி டிகிரி ஒழுங்காக படிக்கிறீங்க அப்படின்னா அதுக்கு ஸ்பெஷலாக எந்த புக்ஸுமே தேவைப்படாது. பிஜி புக்ஸ் வந்து உங்களுக்கு போதுமானது. அது மட்டும் இல்லாமல் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் என்ன கேட்டிங்கன்னா, பர்சனலாக ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் கடைசி 10 வருஷத்தை படித்தா மட்டும் போதும், நீங்கள் பாஸ் ஆகிடுவீங்க. கண்டிப்பாக ஜேஆர்எஃபே உங்களால் வாங்க முடியும். பட் அந்த 10 வருஷ கொஷின் பேப்பரை நீங்கள் தரவாக அனாலிசிஸ் பண்ணி பொறுமையாக படிக்கணும். இட் வில் டேக் லைக் 3 months, ஒரு 3 மாதம் தான் ஆகும். இப்போ நீங்கள் டீச்சர் ஆகணும் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக பிஎட் படிக்கணும். பிஎட் அப்படிங்கிறது ஒரு 2 வருஷம். ஸோ அந்த 2 வருஷத்தை நீங்கள் செலவு பண்ணால் தான் உங்களுக்கு பிஎட் கிடைக்கும். அந்த பிஎட் படித்து நீங்கள் ஸ்கூலில் டீச்சராக வேலைக்கு போக முடியும். பட் ஒரு 6 months 6 மாதம் இந்த எக்ஸாமுக்காக படிச்சிங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாக அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸருக்கு நீங்கள் குவாலிஃபை ஆகிடலாம். ஜேஆர்எஃப் கூட வாங்கலாம். இந்த எக்ஸாமில் பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் மார்க்கிங் கூட உங்களுக்கு கிடையாது. அது மட்டும் இல்லாமல் இத்தனை அட்டம்ப்ட் தான் எழுதணும் அப்படிங்கிற எந்த ரூல்ஸ் ரெகுலேஷன்ஸ் எதுவுமே கிடையாது. நீங்கள் எத்தனை வாட்டி வேணாலும் இந்த எக்ஸாமை எழுதிக்கலாம். எனக்கு தெரிஞ்சு 2 அட்டம்ப்ட், மோஸ்ட்லி 2வது அட்டம்ப்டில் எல்லாருமே கிளியர் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரே ஒரு மேஜிக் தாங்க இந்த எக்ஸாம் கிளியர் பண்ணுறதுக்கு. ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர், லாஸ்ட் 10 years இதை படித்தாவே போதும், நீங்கள் இந்த எக்ஸாமை கிளியர் பண்ணிக்கலாம்.
நீங்கள் ஜேஆர்எஃப் வாங்கிட்டீங்க அப்படின்னா இந்தியாவில் இருக்கிற டாப் மோஸ்ட் யூனிவர்சிட்டியில் உங்களுக்கு படிக்க முடியும். பிகாஸ் அந்த மாதிரி யூனிவர்சிட்டியில் பிஹெச்டி அப்ளை பண்ணணும் அப்படின்னாவே என்ட்ரன்ஸ் எக்ஸாம் அப்படின்னு ஒன்று வைப்பாங்க. பட் நீங்கள் ஜேஆர்எஃப் வாங்கிட்டீங்க அப்படின்னா அந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாமை நீங்கள் எழுத வேணாம், டைரெக்டாக இன்டர்வியூ போயிட்டு உங்களை செலக்ட் பண்ணிவிடுவாங்க. எப்போவுமே ஜேஆர்எஃப் கேண்டிடேட்ஸ் தான் ரொம்ப ஃபர்ஸ்ட்டு ப்ரிஃபர் பண்ணுவாங்க. நீங்கள் கைடுக்கெலாம் அலையவே வேணாம், எல்லோரும் அவங்களே முன் வந்து உங்களை எடுத்துப்பாங்க. ஸோ ஜேஆர்எஃப்க்கு அவ்வளோ மரியாதை இருக்குது. இந்த எக்ஸாமோட நோட்டிஃபிகேஷன்ஸ், இதை அப்ளை பண்ணுறது எப்படி, இதெல்லாம் எந்த வெப்சைட்டில் வரும் அப்படின்னா www.ntanet.nic.in. இந்த வெப்சைட்டோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அது மட்டும் இல்லாமல் இந்த எக்ஸாம் சம்மந்தமாக உங்களுக்கு என்ன டவுட்ஸ் இருந்தாலும், என்ன கைடன்ஸ் தேவைப்பட்டாலும் என்கிட்ட நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் தாராளமாக கேட்கலாம். ஐம் ஹியர் டு கைட் யூ. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப். தேங்க்யூ. நன்றிகள் பல.